என்னது? முத்துசாமி போட்டானா? அடப்பாவி, சே, கடைசியில் அவன் போட்டானா? என்ன அது? ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தான், ஏதோ உடம்பு முடியல, அது முடியல, அது முடியலன்னு. இதோட பூட்டானா? என்னப்பா இது? வயசு என்ன அவனுக்கே ஒரு 32 33 தான் இருக்கும். அதுக்குள்ள சே, ஒய்ஃபு என்ன ஒரு 24 25 வயசு இருக்குமா? 3 குழந்தைங்க வேற. அவசர அவசரமாக 3 குழந்தைங்கள பெற்றுட்டான். என்ன பொண்ணு அந்த பொண்ணு, பாவம், தனியாக 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு. பார்க்குறதுக்கான நல்லா அழகாக இருக்கும்ப்பா. சரி, இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் தைரியமாக தான் இருக்குது, எப்படியாவது மேனேஜ் பண்ணும். இருந்தாலும் சின்ன வயசுலேயே போட்டான். என்ன பண்ணுறது சொல்லு. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்த 60 பேரும் மாய்ந்து மாய்ந்து முத்துசாமிக்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். சரி, ஒரு நாளைக்கு அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்துட வேண்டியதான். இந்த வார கடைசியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு முத்துசாமி பொண்டாட்டியை பார்த்து ஆறுதல் சொல்லுவோம். என்ன பண்ண முடியும், வேறு என்ன செய்கிறது? ஆனால் அந்த பொம்பளை தனியாக இருக்குது குழந்தைங்களோட. நம்ம என்ன தனியாக போனால் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? வீட்டிலேருந்து ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு போகலாமா? அட உடப்பா, போட்டான், என்ன பண்ண முடியும் சொல்லு, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வார கடைசியில் வீட்டுக்கு போய் எல்லோரும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கம்பெனியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே, அதாவது பூட்டானில். சிக்கிம் பூட்டான் தெரியும்ல, அங்கே இவனுக்கு ப்ரமோஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தான் முத்துசாமி. கடைசியில் அவனுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்கம்மா, சம்பளம் அதிகம் வரும். ஆனால் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அடிக்கடி வர முடியாது. ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு ஒருத்தர் தான் வர முடியும். ஆனால் நாங்கள்லாம் இருக்கோம். அண்டு இப்போது திடீர்னு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, இன்னொரு 7-8 பேரை பூட்டானுக்கு அனுப்புவாங்க. அப்போ எங்களையும் பூட்டான்னு சொல்லுவாங்க எல்லோரும். என்னடா நீங்களும் பூட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் உங்கள் புருஷனுக்கு ஒன்றும் இல்லை, முத்துசாமி நல்ல ஆள், நல்ல வேலை செய்வார், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஒரு ஆசைப்பட்டபடி. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டிக்கிட்டு பூட்டானுக்கே போயிடுங்களேன். பூட்டானில் ஒரு 8 வருஷம் இருந்துட்டு வாங்க. எப்படி? பூட்டான் நம்ம முத்துசாமி அவனை நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு கப்பு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தார்கள். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.